தமிழனே ஏமாத்துற கதையை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து ஜப்பான்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு சம்பவம் நிறைய பேருக்கு விழிப்புணர்வா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த அகதிகள் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஃப்யூஜி விசால வரவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து தொடர்பு கொண்டார். அவர் என்ன சொன்னார்னா, அண்ணா இந்த மாதிரி நான் வந்து அகதிகள் விசால வந்திருக்கேன். நான் ஜப்பான்ல விசிட்டுக்காக வந்து அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஃப்யூஜிக்காக அப்ளை பண்ணி இப்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா, எனக்கு வந்து ஜப்பானிய மொழி வந்து தெரியாது. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஜப்பான்ல ஜப்பானிய மொழி தெரியாம இங்க சர்வே பண்ண முடியாது அப்படின்றது. சரி நீ எப்படிப்பா வந்த அப்படின்னு கேட்டா அவரு ஒரு கதையை சொல்றாரு. அவருடைய தெரிஞ்சவர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரெஃப்யூஜி விசால ஒரு 6-7 லட்சம் செலவு பண்ணி ஜப்பான் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, இங்க வந்துட்டு இங்க இருக்கிற நிலைமை சரியில்லை, இங்க வந்து 10 ரூபாய் தேத்த முடியாது அப்படின்னு அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. சர்வேவிலே ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஊர்ல இருந்து தான் வர வச்சு சர்வே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றதும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சரி எப்படி நம்ம போட்ட காசு எடுக்கிறது அப்படின்னு வந்து யோசிச்சிருக்காரு. அந்த வகையில ஜப்பான் உள்ள இருக்கிற பிரச்சனைகளை வந்து வெளியில சொன்னாதானே மத்தவங்களுக்கு தெரியும். ஜப்பான்னா வேலைக்கு எதனா வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள என்ன பண்ணிருக்காங்க, டார்கெட் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன தொடர்பு கொண்டாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவரை வந்து அவர் வரணும், வரேன் ஜப்பானுக்கு வரேன் அப்படின்னு விருப்பம் சொல்லியிருக்காரு. அதனால வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு 4-5 லட்சம் ரூபாய் வந்து வாங்கிட்டு ஜப்பான் உள்ள வர வச்சு டூரிசம் விசால வரதுக்கு 5-6 லட்சம் தேவையே கிடையாது. ஆனா அந்த மாதிரி வர வச்சு அவர் வந்து இந்த ரெஃப்யூஜி விசா அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாம் சொல்லி ரூம்ல கொடுத்து தங்க வச்சிருக்காங்க போல இருக்கு. இப்போ என்ன ஆச்சு, அவரு போய் ரெஃப்யூஜிக்காக அப்ளை பண்ண போனார் பாருங்க. அங்க வந்து ஜப்பானோட இமிகிரேஷன் ரெஃப்யூஜி விசாவை நான் அக்செப்டே பண்ண மாட்டோம். உங்களோட இப்போ உள்ள வரும்போது ஒரு 1.5 மாசம் 2 மாசம் வேலிடிட்டி பீரியட் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள நீங்க ரிட்டர்ன் போய் ஆகணும் அப்படின்றதே சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன பண்றது அப்படின்னு வந்து என்ன தொடர்பு கொண்டு கேட்டாரு. ஸோ அப்பதான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், இல்லங்க உங்களை கூட்டு வந்தவர் உங்களை வச்சு கோல்மால் பண்ணி உங்களை ஏமாத்தி இருக்காரு, அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஜப்பான்ல மொழி இல்லாம உங்களால சர்வே ஆக முடியாது அப்படின்ற விவரத்தை சொல்லி அவரை கொஞ்சம் தேத்தி விட்டுருக்கேன். நீங்க யாராவது இதே மாதிரியான விசால வரணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்க மனநிலையை மாத்திக்கோங்க. இது ஒரு தவறான வழி.